டாக்டர் என்ன விடுங்க. காலகாலத்துல என்ன கலாட்டா? நீங்க படுங்க சார், படுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். நீங்க பேசப்படாது சார். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு எல்லாம் யார் சொன்னது? உங்க மதர் தான் போன் பண்ணாங்க. எங்க அம்மா. ஆமா சார். எங்க எங்க அம்மா? அம்மா விலகுங்க சார், விலகுங்க சார். அம்மா எனக்கு என்னம்மா உடம்புக்கு? தம்பி நீ தும்முனப்பா. அதுவும் 4 தும்மல். நான் தும்மவே இல்லையே, நிம்மதியா தூங்கிட்டுல இருந்தேன். ஐயோ என் காதுல விழுந்ததே நான் கீழே இருக்கும் போது. அதனால தானே எல்லா டாக்டருக்கும் போன் பண்ணாங்க. நான் தும்மவே இல்லைங்க. அப்புறம் எப்படி சத்தம் வரும்? நான் கேட்டவன் அப்ப நான் போய் சொல்றேனா? அம்மா நான் தும்மவே இல்லம்மா. அதே தும்மல். யார் அவன் பாத்ரூம்ல? வாடா வெளியே. அடச்சி, நீ தான் தும்புனியா? ஆமாங்க, ஜலதோஷம். நல்லாவே இருக்குப்பா தும்மல், சுதி சுத்தமா. பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டேங்க. டாக்டர் பாத்தீங்களா? அதே தும்மல். அதுவும் நான் தும்மல. அதுக்கு எங்க அம்மா பண்ண கலாட்டாவை பாத்தீங்களா? தம்பி, அம்மாவுக்கும் உங்க பேர்ல அவ்வளவு ஆசை. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தாய் யாருக்குமே கிடைக்க மாட்டேங்க தம்பி. மேனேஜர் முதல்ல டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்து அனுப்புங்க. சரிம்மா. போயிட்டு வாங்க டாக்டர். பணத்தை வாங்கிட்டு ஆளை விடுங்க. அம்மா உங்க அன்பு தொல்லை இருக்கே, ஐயோ அதை என்னால தாங்கவே முடியலம்மா. தம்பி சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வா, டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. எங்க அம்மான்னா அம்மா தான். ரெண்டு பேரும் இப்படி ஆடாம அசையாம குந்திக்கிட்டே இருக்கீங்களே ஐயா, இனிமே இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க நினைக்க மாட்டேன்னு அக்கா சத்தியம் பண்ணி தரணும். அப்புறம் தான் நான் அக்காவோட பேசுவேன். பாத்தீங்களாக்கா, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன வேலை நான் போய் குதிச்சேன். மானத்தை காப்பாத்திக்க வேற வழி இல்ல. நல்ல வேலை. நான் கண்டிப்பா யாருக்கோ பார்த்துட்டு இந்த ஆத்தங்கர சைடா வராம போயிருந்தனா என்ன கதியா இருக்கும். இந்தாங்க பழைய சோறு கொஞ்சம் இருக்கு, தின்னுங்க. அவனையே சாப்பிட சொல்லுங்க. அக்காவும் தான் பட்னி, அதையே சாப்பிட சொல்லுங்க. டேய் கண்ணா, சாப்பிட்டு சொல்லுடா. நீயே சாப்பிடுக்கா. அடடா சிறிய ஒரு சண்டையா? ஏந்தீங்க சும்மா தூண்டுதான் இருக்கு, ஆளுக்கு ஒரு வாயை அள்ளி போட்டுங்க. என்னக்கா சோறு அப்படியே இருக்கு? அட ஆமா தம்பி, எப்படி அப்படியே இருக்கு? ஐயா, அக்கா துண்ணுட்டுமேனு தம்பியும், தம்பி துண்ணுட்டுமேனு அக்காவும் ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டீங்க தம்பி. ஐயோ இங்க பாருங்க. டேய் கண்ணா, உன் வயிறு நிறையணும்னு நான் ஆசைப்பட்டேன், என் வயிறு நிறையணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனா ஆண்டவன் ஒரு ஆசையை பத்தியா நம்ம 2 பேர் வயிற்றுலயுமே அடிச்சுட்டாயா. ஐயோ ஐயோ, என்ன கால் குழாயிலும் தண்ணி வரல. தரித்திரத்துக்கு நம்ம மேல ரொம்ப ஆசைடா. அதனாலதான் போற இடம் எல்லாம் கூடவே துரத்திக்கிட்டு வருது. நீயா? பச்சை தண்ணி வேண்டாம், பாதாங்கிற குடி. இத பிடி. புது பேக்கை கொண்டு வந்திருக்கியா மொட்டை? ஆமா, நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை வச்சு ஒரு பிராஞ்சி ஆரம்பிச்சிடுறேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணெல்லாம் கண்ணடிச்சா அரண்மனையே ஆட்டம் கண்டு போகுமே. அதோப்பா புது மைனர். என்ன அழகா இருக்காரு மைனரு. ஐயோ பேசிக்கிட்டே இருக்கிறிய, இடத்தை காட்டு. குடிசைய காட்டுற வா. மைனரு நீ போய் கதவை திறந்து வச்சுட்டு வா. கருப்பையா, நீ உயிரோட இருந்தாலே என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நீ பிரான்ச்சா திறந்து வச்சிருவையா. ஆமா, அதனால முதல்ல ஒன்ன பிரான்ச் ஆக்குற. ஆக்கு உட்காரு. எப்படி வேணாலும் ஆக்கு. உட்காரு. நான் அந்த கருப்பு மாமா கூட அப்படிதான் விளையாடுவேன். இப்போ குடிசைக்குள்ள அடி வாங்குறிய நீ ஆம்பளையா? விட்டா உன்னை பஞ்சர் ஆகிருவேன். இந்த மாட்டேங்கிறானே. தம்பி ஒட்டையில விடாத எப்படி?
Hey!